அடியார்களே, நாம் வாழும் காலங்களில் முடிந்தளவு தான தர்மம் செய்ய வேண்டும், புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும். நாம் உலகத்தில் எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்தாலும் கடைசி காலத்தில் நம்முடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே. நாம் பிறகு தான தர்மம் செய்யலாம் என்று காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே வரக்கூடாது. இறைவன் நமக்கு தான தர்மம் செய்வதற்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை நாம் கவனத்தில் கொண்டு நாம் உதவி செய்து தான தர்மம் செய்து நாமும் நலமாக வாழ்வோம். அடியேன் முடிந்த நேரத்தில் தான தர்மம் செய்து இல்லாதவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்து மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறேன். நமது பிள்ளைகளுக்கு தான தர்மத்தின் சிறப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பேர பிள்ளைகளுக்கும் தான தர்மத்தின் அவசியத்தையும் அதனுடைய சிறப்பையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் மனிதனாக பிறந்தது எத்தனையோ ஜென்மத்தின் பலனால் நாம் புண்ணியத்தால் மனிதனாக பிறந்திருக்கிறோம். இனி மனித பிறவி நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது. இந்த மனித பிறவியின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை நாம் வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம். அனைவரும் நலமாக வாழ சிறு சிறு உதவிகள் செய்வோம். நம் சொத்துக்களை முழுவதுமாக யாருக்கும் எழுதி கொடுத்து தான தர்மம் செய்ய வேண்டாம். நம்மாலான சிறு சிறு உதவிகளை செய்யலாம். அதாவது ஒருவர் பசியால் இருக்கிறார் என்றால் அவருக்கு உடனடியாக உணவு வாங்கி கொடுக்கலாம். ஒருவர் பழைய லுங்கி அணிந்திருந்தால் அவருக்கு புதிய லுங்கி வாங்கி கொடுக்கலாம். நம் கண்ணெதிரே அக்கம் பக்கத்தில் ஏழை பிள்ளைகள் படிக்க சிரமப்பட்டால் அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்யலாம். இப்படி எத்தனையோ சிறு சிறு உதவிகள் செய்வதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை நாம் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நாம் சிறு சிறு உதவிகள் செய்து தான தர்மம் செய்து புண்ணியத்தை பெற்று நாமும் நலமாக வாழ்வோம். நமது சந்ததி நலமாக வாழ புண்ணியத்தை சேர்த்து வைப்போம். நமது சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்த்து வைப்போம். பாவத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். சொத்து சேர்த்து வைக்கவில்லை என்றாலும் அவர்கள் பிழைத்து கொள்வார்கள். தான தர்மத்தை நமது சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர்களும் நம்மை போல சிறு சிறு தானம் செய்து தர்மம் செய்து சிறப்பாக வாழட்டும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.